தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மே மாதம் முதல் மின் பற்றாக்குறை அதிகரிக்கும் என மத்திய அரசு தமிழக அரசை எச்சரித்துள்ளது. அன்றே கணித்தார் நியூட்ரல் சோலர் அஜய். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. தமிழ்நாடோட எனர்ஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம வந்து 5000 மெகாவாட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸு, ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் உள்ளே வர்றதுனால பேசிக்காகவே அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் எல்லாமே தயாரிக்க முடியும். ஒரு பாட்டில் தண்ணி, வாட்டர் பாட்டில் தயாரிக்கனாலே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியே ரன் ஆகாது. ஸோ பேசிக்காக அந்த நீடு இருக்க போது இந்த 5000 மெகாவாட் வந்து எங்கே கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளை மாதிரி இண்டிவிஜுவல் பீப்புள்ஸும் கொஞ்சம் சோலார் போடுறதும், இப்போ ப்ளஸ் ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிற எம்டி லேண்டில் சோலார் பிளேட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக அங்கே உள்ள இபி ஆஃபீஸ்க்கு நம்ம பவரை சேல்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் விற்கலாம். ப்ளஸ் ப்ரைவேட் கம்பெனியும் உங்ககிட்டேருந்து பவர் வாங்கிப்பாங்க.